பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 14 அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை கடைசி காலங்களில் நம்மை நியாயம் தீர்க்க தேவன் இருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். வசனத்தின்படி நியாயம் தீர்ப்பார். நான் செய்வதெல்லாம் கரெக்டு, நான் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு, மற்றவங்க சரியில்லை அப்படின்னு நம்மளை நாமே மேன்மையாக நினைத்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்போ நம்ம முழுதுமாக நம்மை தாழ்த்தணும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். நம்மையே பெருமையாக எண்ணிவிடக்கூடாது. இன்னும் பாருங்கள், இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இது ரொம்ப அன்றாட நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவது, மற்றவர்களை குறை சொல்வது, மற்றவர்களை அற்பமாக நினைப்பது, இதுதான் அநேக நேரங்களில் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக என்று அந்த ஒரு தீர்மானத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். தன்னுடைய சகோதரன், நம்மளோட பழகிற சகோதரன், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், யாருக்கும் நாம் இடறுதலாக, ஒரு தடைக்கல்லாக, இடறுதலை உண்டாக்குற கல்லாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நாம் அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, அவங்களோட முன்னேற்றத்துக்கு நாம் ஒருபோதும் தடையாக இருக்கவே கூடாது. அதுதான் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் சுய பரிசோதனை செய்து பார்ப்பது மிக மிக அவசியம். நாம் எப்படி நடக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கிறோமா? நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நம்மளுடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா? நாம் சுயநலமாக இருக்கிறோமா, இல்லை பொதுநலமாக இருக்கிறோமா? நம்மால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? நம்மை குறித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? நான் மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறேனா? எப்படி நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னில் என்ன நற்குணங்கள் இருக்குது? இல்லை மாமிசத்து கிரியைகள் ஏதாவது என்னிடத்தில் இருக்கிறா? கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியம், முறுமுறுப்புகள், மார்க்க பேதங்கள், இந்த மாதிரி மாமிசத்து கிரியைகள் ஏதாவது இருக்கிறதா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் மற்றவர்களோடு எதுவுமே குற்றப்படுத்தாதபடி, குறை சொல்லாதபடி, அற்பமாக நினைக்காதபடி, தன் சகோதரன் நம்மளோட கூட பழகுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்மளுடைய சகோதரர்கள், சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு தடை செய்கிற தடைக்கல்லாகவும் இடர்களுக்கு எதிராக கல்லாகவும் இல்லாதபடி நம்மளை நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இதை தான் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் அடிமை என்னோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னையே முழுவதுமாக தத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை குறித்து ஆண்டவரே, தேவனே, நீர் கணக்கு ஒப்புவிக்கிறவராக இருக்கிற ஆண்டவரே, கணக்கு ஒப்புவிக்கிற ஆண்டவரே, என்னை குறித்து தேவனே, உமக்கு முன்பாக நான் கணக்கு ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நான் உம்மண்டே இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம், சித்தத்தைப்படி நடத்துங்க ஆண்டவரே.
என்று சொல்லி நம்மளை நாம் அர்ப்பணிப்போம். யாரையும் குற்றப்படுத்தாதபடி, குறை சொல்லாதபடி, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சர்வ வல்லவர், சர்வ வியாபிகர் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிகர். நன்றி தகப்பனே. அப்பா ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கோடான்கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவனே, 30ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் எங்களை பாதுகாத்து காத்து வந்துடுறேன். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருந்தீரே. நன்றி அப்பா. அந்த மாதம் ஆண்டவரே, இந்த வருஷம் 2025 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, 9 மாதத்தை அற்புதமாக முடிக்க கிருபை செய்த தேவனே நன்றி தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் கால்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் உடைய கரம் தாங்கி கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி அப்பா ஸ்தோத்திரம் 9 மாதம் அற்புதமாக நடத்தி வந்து இந்த மாதத்தின் கடைசி தேதிக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி வந்த தேவனே அப்பா, இனிமேலும் நீங்கள் நடத்துவீங்கப்பா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா நீரே நீங்கள் நடத்துங்கப்பா. அப்பா நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த காரியம் ஆண்டவரே அப்பா என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே அப்பா, உம்முடைய சித்தத்தைப்படி எங்களை நடத்துங்கப்பா. இது அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த கடைசி மாதத்தின் கடைசி நாளைக்குள் நடத்தி வந்த தேவனே, இந்த நாளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தாங்கப்பா. ஆண்டவரே தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரட்சி தரணும் ஆண்டவரே. எல்லாருடைய கண்களும் தயவு இரக்கம் கிருபை கிடைக்க செய்யுங்க. குடும்பத்தில் ஒரு சமாதானம், வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் ஆண்டவரே, சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் மத்தியில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தெய்வீக சமாதானத்தை தந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முக்கிய துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.